ஸ்பெஷாலிட்டி அசஸ்மெண்ட் மோடியூலுக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவை ஸ்பெஷாலிட்டி அசஸ்மெண்ட் செயல்முறையை படிப்படியாக எவ்வாறு மேற்கொள்ளுவது என்பதை விளக்கமாக காணலாம். போர்ட்டலில் உள்நுழைந்த பிறகு டேஷ்போர்டில் உள்ள DAP ரெஜிஸ்ட்ரியை திறக்கவும். பின்னர் தேவையான பயனாளியின் பதிவை தேடி அல்லது தேர்வு செய்து ப்ரொஃபைல் விவரங்களை திறக்கவும். அதன் பிறகு வியூ டீடெயில்ஸ் என்பதை தேர்வு செய்யவும். பின்னர் ஸ்பெஷாலிட்டி அசஸ்மெண்ட் பகுதிக்கு செல்லவும். இங்கு ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜி போன்ற பல்வேறு பிரிவுகளை காணலாம். இந்த எடுத்துக்காட்டில் ஸ்பீச் ப்ராப்ளம் அசஸ்மெண்ட் செயல்முறை காண்பிக்கப்படுகிறது. தேர்வு செய்யப்பட்ட பிரிவை கிளிக் செய்தவுடன் யார் பரிந்துரைத்தார்கள் மற்றும் பரிந்துரைத்த தேதி போன்ற விவரங்கள் திரையில் காட்டப்படும். அசஸ்மெண்ட்டை தொடங்க நியூ ஸ்பெஷாலிட்டி அசஸ்மெண்ட் என்ற பிளஸ் குறியீட்டை கிளிக் செய்யவும். பின்னர் கன்சென்ட் திரை தோன்றும். தொடர் அக்செப்ட் என்பதை தேர்வு செய்யவும். இந்த அசஸ்மெண்ட் மொத்தம் 5 கட்டங்களாக நடைபெறும். முதல் கட்டம் செலக்ட் ப்ராப்ளம். இதில் அனைத்து பிரச்சனை வகைகளும் பட்டியலிடப்பட்டிருக்கும். பயனர் ஸ்க்ரோல் செய்து தேவையான பிரச்சனைகளை தேர்வு செய்யலாம். இந்த எடுத்துக்காட்டில் அக்வைர்ட் பிரச்சனை தேர்வு செய்யப்படுகிறது. தேவையானால் பல 6 பிரச்சனைகளையும் செக்பாக்ஸ் மூலம் தேர்வு செய்யலாம். பின்னர் நெக்ஸ்ட் அழுத்தி அடுத்த கட்டத்திற்குச் செல்லவும். இரண்டாவது கட்டம் அசஸ்மெண்ட் ஸ்கேல். இதில் தேர்வு செய்யப்பட்ட பிரச்சனைக்கான அனைத்து அசஸ்மெண்ட் ஸ்கேல்களும் காட்டப்படும். எடுத்துக்காட்டாக அப்நார்மல் டேஸ்ட், ஏர் பேடல் டேஸ்ட் போன்ற ஸ்கேல்கள் காட்டப்படுகின்றன. பொருத்தமான ஸ்கேலை தேர்வு செய்து அடுத்த கட்டத்திற்குச் செல்லவும். மூன்றாவது கட்டம் செலக்ட் சப்ஸ்கேல்ஸ். இதில் தேர்வு செய்யப்பட்ட ப்ராப்ளம் மற்றும் ஸ்கேலுக்கு தொடர்பான சப்ஸ்கேல்கள் காட்டப்படும். இந்த எடுத்துக்காட்டில் அக்வைர்ட் பிரச்சினைக்கான அப்நார்மல் டேஸ்ட் கீழ் 100 பாயிண்ட் சப்ஸ்கேல் தேர்வு செய்யப்படுகிறது. தேவையான பிற சப்ஸ்கேல்களையும் தேர்வு செய்து அடுத்த கட்டத்திற்குச் செல்லலாம். நான்காவது கட்டம் என்டர் ஸ்கோர். இதில் பயனர் 0 முதல் 100 வரை டெசிமல் மதிப்புகளுடன் ஸ்கோரை உள்ளிடலாம். பின்னர் நெக்ஸ்ட் அழுத்தி இறுதி கட்டத்திற்குச் செல்லவும். இறுதி கட்டம் ரிவ்யூ அண்ட் சப்மிட். இதில் தேர்வு செய்யப்பட்ட DAPக்கான ட்ரீட்மெண்ட் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். முதலில் ஆட் ட்ரீட்மெண்ட் என்பதை தேர்வு செய்யவும். கன்சென்ட் திரை தோன்றும். அக்செப்ட் அழுத்தி தொடரவும். பின்னர் ட்ரீட்மெண்ட் விவரங்களை பதிவு செய்ய டெக்ஸ்ட் பாக்ஸ் திறக்கும். பயனர் அதிகபட்சம் 5000 எழுத்துகள் வரை விவரங்களை பதிவு செய்யலாம். விவரங்களை உள்ளிட்ட பிறகு சேவ் என்பதை தேர்வு செய்யவும். அதன் பிறகு அசஸ்மெண்ட் சம்மரி திரையில் காட்டப்படும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு சப்மிட் அசஸ்மெண்ட் என்பதை தேர்வு செய்யவும். கன்ஃபர்மேஷன் செய்த பிறகு சக்சஸ்ஃபுல் மெசேஜ் திரையில் காண்பிக்கப்படும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மொபைல் செயலியில ஸ்பெஷாலிட்டி அசஸ்மெண்ட் பதிவு செய்ய இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறோம்.